புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்க போகிற உங்க வாழ்க்கை இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்று நிறைவேறுவதாக. உன்னை கர்த்தர் வேர்பற்றக்கூடிய ஒரு மாதம். நிலையில்லாமல் இருக்கிற உன் வாழ்க்கையில் உன்னை வேர்பற்றி, உன்னை நிலைப்படுத்தி, உன்னை உறுதிப்படுத்தி, உனக்கு பெரிய சாட்சியாய் உன்னை எழுப்புகிற ஒரு நாட்களா இனி வரும் நாட்கள் இருக்கட்டும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அதாவது நான் சொல்றேன் எப்படின்னா, சில விஷயத்துல நீங்க இறங்கி இருப்பீங்க, ஆனா அதுல ஸ்ட்ராங்கா இல்லாதபடி, நிலை இல்லாதபடி, நாணலை போல எப்ப புடுங்கிரும், எப்ப வெளியே வந்துரும், எப்ப விழுந்துருவோமோ அப்படி அல்ல. நீ விழாதபடியாய் உன்னை வேர்பற்றி, இஸ்ரவேலே உன்னை வேர்பற்றி உன்னை நிலைப்படுத்துகிற ஒரு தேவன். விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கை தட்டி மனுஷனால உனக்கு என்ன கிடைச்சிச்சு? அழுக கிடைச்சிச்சு, வியாதி கிடைச்சிச்சு, துன்பம் வந்துச்சு, பிரஷர் வந்துச்சு, எல்லா கஷ்டங்களும் வந்துச்சு. ஆனா ஆண்டவர் உனக்கு என்ன கொடுக்காரு? ஆண்டவரால உனக்கு என்ன வரப்போகிறதா? சந்தோஷம். 9வது மாதம் நித்திய மகிழ்ச்சி என் தலை மேல இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சி நான் அடைவேன். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். சொல்லுங்க, 3 முறை சொல்லுங்க. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ரைட் நவ சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். எல்லையில இருந்த உன் திராட்சை தோட்டத்தை கெடுத்த, உன்னுடைய நன்மைகளை எல்லாம் சீரழிக்க நினைச்ச, உன் சமாதானத்தை எல்லாம் கெடுக்க நினைச்ச, உன் பேரை கெடுக்க நினைச்ச, உன்னை அழிக்க நினைச்ச எல்லா சர்ப்பத்தின் நாவிகளையும் மனுஷர்களை தூண்டி விட்டு உன்னை அழிக்க நினைச்ச, உன் பேரை கலங்கப்படுத்த நினைச்ச, உன்னை இல்லாமல் போக நினைச்ச வல்லமைகள் எல்லாவற்றையும் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர், இனி நீ புல்லு மாதிரி கிடையாது, புடுங்கி போடுறது. இவ்வளவு நாள் புல்லு மாதிரி இருந்திருக்கலாம். ஈஸியா வரவன் போறவெல்லாம் உன்னை புடுங்கி 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 உன்னை காயப்படுத்தி இருக்கலாம். இனி புடுங்கினா கூட வராது. ஏன்னா நட்டுனவர் வேர்பற்ற வைத்து ஒருவன் உன்னை அசைக்க முடியாதபடி தாவீது சொல்லுகிறார் தானே, கர்த்தரை எப்பொழுதும் நான் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவது இல்லை. ஒருவேளை உன் விசுவாசம் இன்னைக்கு தளர்ந்து போய் இருக்கலாம். ஜெப வாழ்க்கை தளர்ந்து போய் இருக்கலாம். கர்த்தரோடு இருக்கிற உறவுல நீ தளர்ந்து போய் இருக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட ஜெபிக்கன்னு நினைக்கிறேன், முடியவே இல்லை. காரணம் வேர்பற்றல. இந்த புதிய மாதத்துல தேவனோடு உனக்கு இருக்கிற உறவுல அது வேர்பற்றும். ஒரு நேரம் வேர்பற்ற மாதிரி இருந்துச்சு, இப்போ புல்லு மாதிரி ஆன மாதிரி ஆயிடுச்சு. யாரு ஈஸியா உன் ஜெப வாழ்க்கை முடிஞ்சு போயிருது, ஈஸியா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விழுந்து போன மாதிரி ஆயிருது. ஆனா இன்னைக்கு விசுவாசி, எவனும் உன்னை தூக்கி எறிய முடியாதபடி, எவனும் உன்னை மேற்கொள்ள முடியாதபடி, எவனும் உன்னை அசைக்க முடியாதபடி உன்னை கர்த்தர் வேர்பற்றி, பக்கத்துல பார்த்து கெத்தா சொல்லு, வேர்பற்றுவா.